புதுச்சேரியில் உள்ள நெல்லித்தோப்பு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று காலை தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், நாராயணசாமி இப்போ எந்தெந்த பகுதியில் தன்னோட பரப்புரையை தொடங்கியிருக்காரு? அவரோட முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? சுரஞ்சலி, நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல் போட்டியிடக்கூடிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி இன்று காலை தனது பரப்புரையை மேற்கொண்டார். புதுச்சேரி பெரியார் சிலை அருகே இருக்கக்கூடிய ஆனந்தமுத்து மாரியம்மன் கோயில் சென்று முதலில் வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தங்களுடைய பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருடன் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் மற்றும் திமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய நோட்டீஸை அவர்களிடம் வழங்கி தங்களுக்கு வாக்களிக்குமாறும், தனக்கு வாக்களித்தால் மேலும் இந்த தொகுதியை மேலும் வளரச் செய்வேன், புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சியடை செய்வேன் என்று தொடர்ந்து அவருடன் கூறி தங்களுடைய பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து அரை மணி நேரமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொசப்பாளையம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களுக்கும் சென்றார். தெருக்களுக்கு சென்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அரை மணி நேரத்துக்கு பிறகு அவருடைய நிகழ்ச்சி முடிவுற்றது. ரகுமான், மக்கள் மத்தியில் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவரோட பரப்புரை பயண திட்டம் குறித்து எதுவும் தகவல் இருக்கா? கண்டிப்பா, அதாவது கடந்த பொதுத் தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் போட்டியிடாத முதல்வர் நாராயணசாமி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 6 மாத காலத்துக்குள் அவர் இந்த தொகுதியிலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றாகணும். இந்த நிலையிலே நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தொகுதியில் தற்போது இந்த இடைத்தேர்தலால் நடைபெற்று வருகின்றது. இந்த தொகுதியை பொறுத்தவரை, அதாவது ஏற்கனவே ஒரு முறை திமுகவை சேர்ந்த ஜானகிராமன் முதலமைச்சராக இந்த தொகுதியில் இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த தொகுதியில் மீண்டும் ஒரு முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு வருகின்றார் என்ற எண்ணம் ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே முதல்வர் வேட்பாளர் என்பது முதலமைச்சராகவே வேட்பாளராக நிற்கும் போது அந்த பகுதியில் முன்னேற்றம் கிடைக்கும், அனைத்து திட்டங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் நம்புகின்றார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கு இந்த பகுதியில் தற்போது போட்டியிட்டு வாக்கு சேகரித்து வருகின்றார். தொடர்ந்து மக்கள் மத்தியிலே, அதாவது இந்த காலை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் சென்றார்கள். அவருக்கு நாராயணசாமிக்கு சென்ற இடத்துலலாம் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து அவர்களுக்கு மாலை வழங்கி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். ஆகவே தற்போது முதற்கட்டமாக இவருடைய பரப்புரையான தற்போது தொடங்கியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவும் தன்னுடைய வேட்பாளர் அறிவித்திருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஓம்சக்தி சேகர் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களும் பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே முதற்கட்டமாக இவருடைய பரப்புரை தற்போது தொடங்கியிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இந்த தேர்தல் களம் எவ்வாறு சூடுபிடிக்கும் என்று தெரிய வரும். மணிவாரன். ரஹ்மான், முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது என்ன மாதிரியான வாக்குறுதிகளை எல்லாம் முன்வச்சு பரப்புரையை தொடங்கியிருக்காரு? அதாவது நெல்லித்தோப்பு பகுதி என்பது புதுச்சேரியுடைய நகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்ற வாக்குறுதியை முதற்கட்டமாக கொடுக்கின்றார். ஏனென்றால் இவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் நெல்லித்தோப்பு மட்டுமல்ல, ஏனென்றால் இவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் 6 மாத காலத்திற்குள் இவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஆகவே இவர் வெற்றி பெற்றால் இவர்தான் முதலமைச்சராக நீடிக்கின்றார். அப்பொழுது இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியும் தன்னால் காப்பாற்ற முடியும். 5 வருட காலம், அதாவது தற்போது செய்தியாளரிடம் அவர் பேட்டி அளிக்கும் போது கூட என்னை வெற்றி பெற செய்தால் நெல்லித்தோப்பு தொகுதி மட்டுமல்லாமல் இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் செய்வேன், நிலையான ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை இங்கே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அனைத்து பிரச்சனைகளையும் தான் தீர்த்து வைப்பதாகவும் உறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்காளர்களிடம் உறுதி கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தன்னுடைய பரப்புரையை தற்போது மேற்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை நகரின் மத்திய பகுதியில் இருக்கின்றதால் அது நெல்லித்தோப்பு தொகுதி என்று பார்க்காமல் புதுச்சேரியுடைய நகர வளர்ச்சி என்ற முறையிலே இதை பார்க்கின்றார்கள். சிவரஞ்சனி.